பயணமாக இருக்கிறது. ஸோ அவரோட சினிமா வரலாற்றில் பார்த்தீங்கன்னா 50 ஆண்டு பயணம்ன்றது ஒரு சாதாரண விஷயம் இல்லைங்க. அவர் கடந்து வந்த பாதைகள் அவ்வளோ அனுபவம் மிக்கது. அந்த வாழ்நாள் விருதை அவர் கோவம் சர்வதேச விழாவில் வாங்கும்போது ஒவ்வொரு தமிழருக்கும் மிக பெருமையாகவும் பாக்கியமாக நாங்கள் கருதுகிறோம். உலகமே நம்ம அவர் தலைவருடைய 12 அன்று பிறந்த நாளை கொண்டாடுறது எங்களுக்கு பேரானந்த மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த விழாவை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கும் விழா குழுவினருக்கு என் மனமார்ந்த நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. காய்கறிகள் வளர்க்கறது எல்லாமே எனக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்கிறது நம்முடைய தலைவர் 50 அரங்கம் நிகழ்வு. ரியாஸ் அவர்களுக்கு என்னுடைய பல நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அன்பிற்குரிய அண்ணன் பாரத் அன்பராஜ் அவருடைய அன்போடு நம்ம எனக்கு வரவேற்கின்றோம். ஒரு நல்ல கைத்தட்டலோடு நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. முதல் வாயிலாக இந்த ஆண்டுக்கான ஒரு விஜயம் வாயிலாக நிச்சயமா கொடுத்துருவாரு. அடுத்து இந்த நிகழ்வை சிறப்பிக்க சிறப்பு விருதாக வழங்கி தந்துள்ளார். எப்பயுமே சும்மா சொன்னாவே புரியும் இல்லையா? தீப்பெட்டிக்கு 2 பக்கம் வரதுனால தீ பிடிக்கும். அலெக்ஸ் பாண்டியனுக்கு எந்த பக்கம் வரதுனால தீ பிடிக்கும். மதுரையோட அலெக்ஸ் பாண்டியனாக இருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய குமரவேல் அவர்கள் அன்புடன் மேடைக்கு வரவேற்கின்றோம். ஒரு பலமான கைத்தட்டலோடு மதிப்பிற்குரிய குமரவேல் அவர்கள் இந்த மேடைக்கு வரவேற்கிற மகிழ்ச்சி அடைகின்றோம். கேமரா அண்ணா கூப்பிட்றாங்க பாருங்க சார், பின்னாடி விடுங்க. தினமும் 1000 பேருக்கு 1000 நாட்கள் உணவு வழங்குகிறார். நீரின்றி அமையாத உலகு. நதி நம்மை காக்கிறது. நதியை நாம் காக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் வைகை நதியை சுத்தம் செய்தார். நதிக்கரை முழுவதும் பாதுகாப்பு சிசிடிவி கேமராக்களை அமைத்தார். இன்னும் பூமிக்கு கொடுத்த வாக்குறுதியால் ஆயிரக்கணக்கான மரங்களை நட்டு எதிர்காலத்தை பசுமையாக்குகிறார்.
கல்வியே சமுதாயத்தை மாற்றும் ஆயுதம் என்பதை உணர்ந்து பல மாணவர் மாணவிகளை கல்விக்காக நிதி உதவி செய்து வருகிறார். இது தொண்டு அல்ல, இது மனுஷத்துவத்தின் திருவிழா. இந்த மாமனிதரை தலைவர் 50 நிகழ்ச்சியில் கௌரவிப்பது மிகவும் பொருத்தமாக இருக்கும். சமூகத்திற்காக மூச்சு விடும் ஒருவருக்கு அன்பும் மரியாதையும் கலந்து இந்த பெருமை மிகும் தர்மத்தின் தலைவன் பட்டத்தை வழங்குவதில் பெருமை கொள்கிறோம். அன்னம், அன்பு, கல்வி, பசுமை, பாதுகாப்பு 50 மியூசிக்கல் ட்ரிபியூட் நிகழ்ச்சியின் சார்பில் இந்த பெருமை திரு குருசாமி அவர்கள். தர்மத்தின் தலைவன். மக்களுக்காக செய்யப்படும் செயல் சில நேரம் நீடிக்காது, ஆனால் அதன் தாக்கம் தலைமுறைகளை மாற்றிவிடும். இந்த தாக்கத்தை உருவாக்கியவர் தர்மத்தின் தலைவர் திரு குருசாமி அவர்கள். இந்த பட்டத்தை வழங்கி கௌரவிக்கிறது ஸ்ரீ 7 குரூப்ஸ் ஆஃப் கம்பெனியின் வின்சி ஈவர். ஒரு பலமான கைத்தட்டலோடு தர்மத்தின் தலைவர் அவர்களே, குருசாமி சார் அவர்களை மேடைக்கு அன்போடு. சாரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, குருசாமி சார் ஸ்டார் ட்ரஸ்ட் ஃபைனான்ஸ் ட்ரஸ்ட் ஒன்று வச்சிருக்கிறாரு. சார் வந்து டெய்லி 1000 பேருக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் 1000 நாளைக்கு அன்னதானம் கொடுக்குறாரு. இது யாராலுமே பண்ண முடியாத ஒரு விஷயம். எல்லாருக்குமே மிகப்பெரிய ஆச்சரியம். சார் எப்படி பண்ணுறாரு, சார் எப்படி இதை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஆச்சரியம். ஒரு பெரிய மனசு வேணும் சார், இதெல்லாம் பண்ணுறதுக்கு ஒரு மிகப்பெரிய மனசு வேணும். சார் அந்த மனசு இருக்கு அவருக்கு. ஸோ அதனால் இப்போ வரைக்கும் 643வது நாள் இன்னைக்கு கூட சார் வந்து 1000 பேருக்கு அன்னதானம் பண்ணிட்டு தான் அவங்களோட மனசு இருக்கு அவருக்கு. ஸோ அதனால் இப்போ வரைக்கும் 643வது நாள் இன்னைக்கு கூட சார் வந்து 1000 பேருக்கு அன்னதானம் பண்ணிட்டு தான் அவங்களோட வைக்கிறாங்க. ஸோ இவரை வந்து எங்களோட குரூப்ல வந்து தர்மத்தின் தலைவன் அப்படின்னு சொல்லி, ஏன்னா இது வந்து ஒரு ரஜினிக்கான ஒரு ஈவெண்ட், ரஜினி சாருக்கான ஈவெண்ட்ல தர்மத்தின் தலைவன் அவரை வந்து அங்க சொல்றதுல மிகப்பெரிய பெருமை அடைகிறது இந்த அரங்கம். 18 பேர் இல்ல. தேங்க்யூ சோ மச் சார், தேங்க்யூ சோ மச். சடை நிறுவன தலைவர் டாக்டர் AS ரியாஸ் அவர்களை அன்புடன் இருக்கிறோம். அவரோடு சேர்ந்து இந்த விருது வழங்குவதற்காக பேட்டை பிரியாணி உரிமையாளர் திரு வினோத் கண்ணன் அவர்களை அன்புடன் மேடைக்கு வரவேற்கின்றோம். மதிப்பிற்குரிய சுல்தான் அலாவுதீன் அவர்களை அன்புடன் மேடைக்கு வரவேற்கின்றோம். மதிப்பிற்குரிய குமரவேல் அவர்களை அன்புடன் மேடைக்கு வரவேற்கின்றோம். விருது ரொம்ப கனமானது. ஸோ கொடுக்குறவங்களும் கொஞ்சம் கனமா இருக்குங்கிறதுனால தான் இவ்வளோ பேரை கூப்பிட்டுருக்கோம். ஏன்னா ஒரு தர்மத்தின் தலைவன்கிற பட்டத்தை தாங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஸோ அந்த விருதில் வாழ்ந்தவர்களுக்காக மதிப்பிற்குரிய நம்முடைய சிறப்பு விருதுகளை அழைத்து மதிப்பிற்கு சார் அவங்களை வந்து நான் ஒரு மாற்றுத்திறனாளிகள் அசோசியேஷன் மீட்டிங்கில் பார்த்தேன். ஒரு வண்டியில் ஒரு சின்ன மண்டபத்தில் அவங்க வந்து இருந்து ஒரு 2 hour டைம் கொடுத்து, நான் அதுக்கப்புறம் நான் மேலே ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆகி மாற்றுத்திறனாளிகள் ட்ரஸ்ட்டுக்கு கவர்மெண்ட் சப்சிடிக்காக புதிய ATG இந்த மாதிரி விலையில்லா சர்வீஸ் பண்ணுறதுக்கு எனக்கு சார் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தாங்க. அதன் விளைவாக மதுரை டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்கிட்ட எனக்கு சமூக ஆர்வலர்கள் கூட போன மாதம் கிடைச்சது. அதுக்கு சார் தான் முழு காரணம், அவங்களோட இன்ஸ்பிரேஷன் தான் காரணம். தேங்க்யூ. ஸோ அந்த அரங்கம் அதிரட்டுங்க நிகழ்ச்சி வந்து ரொம்ப சூப்பராக நடந்துட்டு இருக்குல்ல? நல்லா நடந்துட்டு இருக்கா இல்லையா? சூப்பராக நடந்துட்டு இருக்குல்ல? என்னதான் இன்னைக்கு தலைவர் வந்து தலைவருக்கு பிறந்தநாள் உலகம் முழுக்க கொண்டாடினாலும் மதுரையில் கொண்டாடுறது ஒரு கெத்து தான், அப்படிதானே? உணர்றோமா இல்லையா? இதுக்கு முழுக்க காரணம் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் சாரும் பாண்டியராஜன் சார் தான். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி நடத்தணும் நம்ம எல்லாருமே இங்கே இருந்திருக்க மாட்டோம். இந்த நிகழ்வு இன்னைக்கு இந்த அரங்கம் அதிரட்டுங்க நிகழ்வு அடுத்த வருஷம் காந்தி விஷயத்துல ஒரு 5000 பேர் வச்சு நடக்கணும்ன்றது என்னோட ஆசை. 76வது பிறந்தநாள் மிக சிறப்பாக நம்ம எல்லாரும் குருசாமி அவர்களை பலமான கைத்தட்டோடு இந்த மேடைக்கு வரவேற்கின்றோம். நல்ல கைத்தட்டை கொடுத்து வரவேற்கிறார். இங்க ஒவ்வொரு தலைவர் ரசிகருக்கும் கொடுக்கிற உங்களுடைய கைத்தட்டல் தலைவருக்கே கொடுக்கிற மாதிரி. மதிப்பிற்குரிய குருசாமி அவர்களுக்கு நம்முடைய விஜய் மற்றும் மாநில இணைந்த தலைவர்கள்
நன்றி மதிப்பிற்குரிய குருசாமி அவர்களுக்கு. அவர்களை தொடர்ந்து பொதுவாக கேங்ஸ்டர்ஸ்லாம் நம்ம வாயில கூப்பிட ஆரம்பிச்சது என்னன்னா நல்லாவே தெரியும் யாருன்னா அவர்கள் பலமான கைத்தோடு முன்னாடி ஒரு நல்ல கைத்தோடு உங்களுக்கு புரிய சுல்தான் எந்த கலைக்கு மகிழ்ச்சியில நம்முடைய தலைவர் அடுத்து காந்தி மியூசியத்துல கொண்டாட போறோம். லட்சம் பேர் ரைட். ஓகே. சோ அதே மாதிரி அரங்கம் இணைந்த ஒரு கைத்தட்ட அவங்க கொடுத்துடலாம். வாழ்த்துக்கள் சார். இன்னும் நீங்க நிறைய ஈவென்ட் நடத்தணும். கண்டிப்பா என்னோட சப்போர்ட் தான். தேங்க்யூ வெரி மச். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அரங்கம் அதிரிக்கும் தலைவா 50 கேட்கும் போது உடம்பு புல்லரித்து அப்படி ஒரு அதிர்வான ஒரு அதிர்வு, சொல்ல முடியாத வார்த்தைகள். என் தலைவருக்கு, என் அன்பு பாச தலைவர் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை வார்த்தை பேர் வாழ்த்த வயதில்லை. 75வது இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை இந்த மரங்கம் அதிரிக்கும் என்ற அளவிற்கு வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய ரசிகர்கள் அப்படின்னு சொல்லணும்னா அந்த தலைவருடைய ரசிகர்கள் தான் சொல்லணும். அவ்வளவு இன்னைக்கு வரைக்கும் நம்ம உலகத்திலேயே சரி, எத்தனையோ நாடுகள் நான் போயிட்டு வந்திருக்கிறேன், எத்தனையோ விஷயங்கள் போயிருக்கிறேன். நான் பிறந்த மதுரை இன்னைக்கு இவ்வளவு சோசியல் சர்வீஸ் பண்றோம் வைக்கிறோம் அப்படின்னா எப்பவுமே தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் நம்ம நெஞ்சில எந்த நாட்டுக்கு போனாலும் ஒரு ஓரத்தில் இருந்து கொண்டே இருப்பார். ஏன்னா அவர் படங்களை பார்த்து நம்ம வளர்ந்தவர்கள். வாழ்வியல் பின்னப்பட்ட படங்கள் எத்தனை படங்கள் என்று நம்ம சொல்ல முடியாது. ரஜினிகாந்த் பத்தி நம்ம சாரை பத்தி சொல்லணும்னா, தலைவரை பத்தி சொல்லணும்னா அவ்வளவு திரைப்படங்கள். அது வாழ்வியலோட பின்னப்பட்ட இன்னைக்குள்ள ஜெனரேஷனுக்கு, இன்னைக்குள்ள தலைமுறைகள் எத்தனை படங்கள் அவர்கள் பார்த்து தன்னுடைய வாழ்க்கை முறைகளை மாற்றிக்கொண்டார்கள் தெரியுமா? ஆனால் கட்டாயமாக என் குழந்தையிடம் நான் சொல்லுவேன், கட்டாயமாக 6ல் இருந்து 60 வரை படத்தை பாரு. என் குழந்தையிடம் சொல்லுவேன், ஒரு வாழ்க்கை குடும்பம் கஷ்டம்னா என்னன்றது அன்றைக்கே தலைவர் நடித்து காண்பித்து விட்டார். வேற என்ன சார் அவர் நடிக்க வேண்டியது இருக்கு? அனைத்து விஷயமும் பண்ணிட்டு போயிட்டாரு. நடிப்பு சக்கரவர்த்தி, தன்னுடைய நடிப்பு சக்கரவர்த்தியில பழைய படங்கள், அவர் படங்களை பார்த்தா தான் தெரியும் உங்களுக்கு. எல்லோருக்கும் ரஜினி ரசிகர் தாண்டி வந்திருப்பீங்க. எங்கே கேட்ட குரல் அப்படி ஒரு படம், நானே சின்ன பையன். அந்த படத்தை சின்ன பையன்லே ரசிக்க வச்ச படம். ஒரு அவார்டு மூவிஸ் நம்ம பார்க்கணும்னா ரொம்ப பொறுமையான ஒரு மூவி வேணும். அந்த ஒரு ஷாட்ல பார்த்தீங்கன்னா வைப்பு வேற, ஆனா நடிப்புல எங்க கேட்ட குரல் 6ல் இருந்து 60 வரை இப்படி எத்தனையோ படங்கள். பூவனா ஒரு கேள்விக்குறி, எத்தனை படங்களை நம்ம சொல்லிக் கொண்டே போலாம். ஆனால் ஒரு கட்டத்தில் அவருக்கு இன்னைக்கு சொல்றாங்க உச்சத்தில் இருக்கும் நாங்கெல்லாம் போயிடுறோம்னு. ஆனா ரஜினிகாந்த் 100வது படத்தோடு அவர் ஒரு வார்த்தை சொன்னார், இத்துடன் எனக்கு போதும் நடிப்பு, நான் ஆன்மீகத்துக்கு செல்கிறேன் என்று சொன்னார். எத்தனை ரசிகர்களுக்கு தெரிய மாட்டார். அவருடைய 100வது படம் ஸ்ரீ ராகவேந்திரா. அந்த படத்தோட நான் என் திரைப்பயணத்தை முடித்துக் கொள்கிறேன் என்று ஒரு அதிர்ச்சியான ஒரு ரிப்போர்ட் வந்துச்சு ரஜினிகாந்த் சாரோட வந்து. நாங்களாம் ரொம்ப சின்ன பையன், ரொம்ப அதிர்ந்து போயிட்டோம். அவருடைய ரசிகர்கள் சின்ன பையன், உங்களுக்கு தெரியும் நம்மளுக்கு வேற என்ன பொழுதுபோக்கு. இன்னைக்கு கண்டென்ட்ஸ் 1000 மில்லியன்ஸ் இருக்கு. நம்ம 25 வருஷத்துக்கு முன்னாடி ரஜினி, கமலஹாசன், அதுக்கு முன்னாடி எம்ஜிஆர், சிவாஜியை விட்டா நம்மளுக்கு யார தெரியும்? நம்ம அவங்களை கடந்துதான் நம்ம வாழ்வில் பின்னப்பட்டு வந்திருக்கிறோம். அந்த காலகட்டங்களில் அவருடைய பயணம் திரையுலகம் முடிந்தது என்று ஒரு சின்னதாக ஒரு அறிவிப்பு வந்தது. ஆனால் தலைவருக்கு அதுக்கு அடுத்ததான் இருக்கு எதிர்காலம் அப்படின்னு மிகப்பெரிய பிரமாண்டமான சொல்லி முடியாத வரவேற்பு. தன்னோட 101வது படத்தை உன்கண்ணில் நீர் வடிந்தால் படத்தில் நடிக்கிறாரு. தன்னுடைய பாலு மகேந்திரா டைரக்ஷன்ல நடிச்சிருப்பாரு. மிகப்பெரிய, எல்லாருக்கும் தெரியும், ரொம்ப ஒரு சோகமான ஒரு இதுல நடிச்சிருப்பாரு. பின்ன அதுக்கப்புறம் அவர் நடிப்பு 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 அவர் வாழ்க்கை எட்டாத பயணத்தை அடைந்தாருங்க நடிப்பு திறமையில. இன்னைக்கு அவரோட 50வது பயணத்தை தொடர்றதுன்னா சாதாரண விஷயம் இல்லை. அதுக்கு பின்னாடி அவ்வளவு வலிகள் இருக்கும், அவ்வளவு வேதனைகள் இருக்கும். அது சாதாரண உழைப்பு இல்லை. 1 வருடம் 2 வருட உழைப்புனா அது நம்மளுடைய 50 வருட உழைப்பு. இன்னைக்கு தமிழ் திரையுலகத்தில் ஒரு நடிகர் என்று சொல்லணும்னா அது வேற யாருமே இல்லை, நம்ம சூப்பர் ஸ்டார் தான். அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து சொல்லி அவருடைய ஆசீர்வாதத்தின்
நான் மதுரை மக்களுக்கு மென்மேலும் இன்னும் என் நன்மைகள் தொடர வேண்டும், அவர் ஆசீர்வாதம் இருக்க வேண்டும். இந்த விழாவை மிக சிறப்பாக செய்து கொடுத்திருக்க அந்த உண்மையிலே அன்பு சகோதரர் பாண்டியராஜுக்கும் அன்பு சகோதரர் விஜய் அவர்களை என்னிடம் சொன்ன வந்து கேட்ட உடனே ஒரு விட்டோம். ஏன்னா நான் இன்னைக்கு சமூக சேவையில எனக்கு நேரமே இல்லை. டைமே என்னுடைய பிசினஸ் பார்த்துக்கணும், என்னுடைய வேலையை பார்த்துக்கணும். ஒரு நாளைக்கு 1000 பேருக்கு உணவு, மற்ற வேலைகள், என்னுடைய சோசியல் ஆக்டிவேட், கல்வி, எல்லாருக்கும் என் மதுரை மக்களுக்கு மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை பேருக்கும் நான் என்னுடைய முடிந்த வரைக்கும் நான் என் உதவிகளை செய்து கொண்டே இருக்கிறேன் உங்களுடைய ஆசீர்வாதத்தால். அப்ப நண்பர் வந்த உடனே கேட்டது, சார் உங்களுக்கு தர்மத்தின் தலைவர் பட்டம் நாங்கள் கொடுக்கிறோம், ஒரு 1000 பேருக்கு நீங்க உணவு கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னவங்க எனக்கு தலைவருடைய படம் தான் ஞாபகம் வந்துச்சு. அந்த படத்தை எப்படி போய் பார்த்தோம் அப்படின்னு அவங்ககிட்ட ஒரு சின்ன விளக்கம் கொடுத்தேன். அதோட அனுபவம் என்னுடைய அப்படியே கொண்டு போனோன்னு கட்டாயமாக இந்த விழாவில் எனக்கு பெரிய பாக்கியமாக நான் கருதுகிறேன். பாண்டியராஜுக்கும் விஜய் சாருக்கு அவருக்கும் மிகப்பெரிய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அதுவும் என்னுடைய கடந்த ரசிகர்கள், ரஜினிகாந்த் ரசிகர்களுடன் நான் பார்த்த அண்ணாமலை ரசிகர்களோடு இருந்து பார்த்த பிறகு அதுக்கடுத்து நான் இந்த ரசிகர்களுடன் இணைந்திருப்பது அதுவும் எனக்கு ஒரு பாக்கியம். ஸோ உங்களுடைய ஆசீர்வாதம் எப்பவும் இருக்க வேண்டும். இந்த விழாவை சிறப்பாக ஏற்பாடு செய்து கொடுத்த இந்த வாய்ப்பளித்த அனைத்து உள்ளங்களுக்கும், எனது மக்களுக்கும், அன்பு தலைவர் ரசிகர் அவர்கள் அவர் மேலும் அவர் பயணம் தொடர வேண்டும். ரசிகர் அவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களும், அவர்கள் என்றும் நல்லா இருக்க வேண்டும் என்று நான் ஆண்டவனை பிரார்த்தனை செய்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.